ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமாவே சரி இதை நம்ம அருகில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கிறதுக்காக கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு 7 பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை 2 பேர் குழந்தை இல்லாதவங்க, ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட்டு, அப்படின்னு ஒருத்தவங்க மலச்சிக்கல், இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருந்தேன். எல்லாருமே பர்ஃபெக்டாக, ஒருத்தங்க கூட ரிசல்ட் ஃபெயில்னு சொல்லலை. வித்தின் 2ஆவது நாள் எனக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது சார் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அவங்களே எனக்கு கொடுத்துருக்காங்க மேம். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது சதோஷ் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இரண்டாவது இறைவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேம்மா. Yes, my dear sir. Thank you. Thank you. Sadasivam sir. Very good morning, ma'am. Good evening, sir. Good morning, good morning. Sorry, ரொம்ப லாங் டைம் ஆயிருச்சு பேசுறதுக்கு. Welcome, sir. என்னுடைய பேர் வந்து சதாசிவம், கோயம்புத்தூர். கடந்த 9 ஆண்டுகளா பழனிசாமி சாரோட இணைஞ்சு இந்த ப்ராடக்டை சமூகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நிறைய நல்ல காரியங்களையும் நிறைய பிளெஸிங் ஆசீர்வாதங்களையும் சம்பாதிச்ச அந்த சந்தோஷத்தோட என்னுடைய அனுபவங்களை இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கு உங்க முன்னால வந்திருக்கிறேன். ஆக்சுவலா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் வாய்ப்புக்காக எடுத்து நாங்க வந்து செஞ்சிருந்தாலும், பட் இந்த ப்ராடக்ட் கொடுத்த ரிசல்ட், அதனுடைய இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரியான அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சதுங்கிறதுனா எங்களால நினைச்சு பார்க்க முடியாத அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு 9 ஆண்டுகளுக்கு மேலேயும் தொடர்ந்து இந்த ப்ராடக்டை குழந்தை இல்லாதவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கடந்து வந்த பாதையை ரொம்ப கடுமையான காலங்களா இருந்தாலும், பட் ஆனா இன்னைக்கு எலிக்சர் மிக்ஸ் கண்டிப்பா புது மாற்றங்களோட கடந்த ஒரு 3 ஆண்டுகளா ரொம்ப சூப்பரா இன்னைக்கு நிறைய புது புது நபர்கள் வந்து இந்த ப்ராடக்டை அனுபவிச்சு அந்த டெஸ்டிமோனியை பகிர்ந்துக்கும் பொழுது, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் பழைய நினைவுகள் நிறைய ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. அன்னைக்கு நாங்க என்ன ஃபீல் பண்ணுமோ அது இன்னைக்கு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இதுல என்ன ஒரு தெளிவான ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இதனுடைய தரம் குறைக்காம அந்த ரிசல்ட்டை அப்படியே இன்ச் பை இன்ச்சா அப்படியே ஒரு மெஷர்மெண்ட் கூட குறைக்காம அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் தரத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு 3 கம்பெனி, ஒரு கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த 3 மாசம் 6 மாசம் 1 இயர் மேக்சிமம் 3 இயர்ஸ்க்கு மேல நான் நின்னதை பார்த்த சரித்திரமே கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு 9 ஆண்டுகள்ல ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு எவ்வளவு ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பண்றது வந்து ஒரு சர்வீஸ், நிறைய பிளெஸிங் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்டை யாரு சாப்பிட்டாலும் அடுத்த நாள் 3 நாள் 4 நாள்ல கூப்பிட்டு நம்மளை வந்து அவங்க வாழ்த்துறது தான் இங்க முதல்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரெடிட். அதனால இந்த எலிக்சிர் மிக்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் என்ன ரொம்ப சிறப்பா இத்தனை ஆண்டுகளை வழிநடத்தி நான் வந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் தட்டி கொடுத்து என்னை மேல கொண்டு வந்துட்டு இருந்த என்னுடைய ஸ்பான்சர் NS பழனிசாமி சார் அவர்களுக்கும் இந்த எலிக்சிர் மிக்ஸ் கம்பெனிக்கும் நான் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் கொடுத்ததுல குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. 1 2 இல்ல. எப்படின்னா பவானியில ஒருத்தர் 65 வயசு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018ல வந்து கோயம்புத்தூர் வந்து எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு போனாரு. மாசம் மாசம் வந்து வாங்கிட்டு போவாங்க. 2019 ஃபுல்லா ப்ராடக்ட் 2 வருஷம் ப்ராடக்ட் சாப்பிட்டாங்க. 65 வயசு ஆச்சு. செகண்ட் மேரேஜ், குழந்தைக்காக தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் குழந்தை கிடைக்கல. சரிங்களா? வாங்கிட்டு போயிட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்திருக்கனால இந்த ப்ராடக்டோட டெக்னாலஜியோ சயின்ஸோ அதை பத்தி பெருசா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தை சாப்பிட்டா குழந்தை கிடைக்குதுன்னு மட்டும் தெரியும். ஃபர்ஸ்ட் 1 மாசம் வாங்கி அந்த ரிசல்ட் அனுபவிச்சதுனால, உணர்வு ரீதியா அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தொடர்ந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 2019க்கு அப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவர் வரல. போன் பண்ணாலும் அதுக்கப்புறம் எடுக்கவே கிடையாது. திருப்பி 2021ல மறுபடியும் வந்தார். என்ன தேடி இதே கோயம்புத்தூருக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு ப்ராடக்ட் வேணும் சதாசிவம் சார், நான் 2 பாக்ஸ் வாங்குறேன்னு வந்தாரு. அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு பெண் குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோனுங்க, பட் ஆனா சொல்லாம விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு கையை பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு அந்த போட்டோஸையும் காமிச்சிட்டு, உண்மையிலேயே நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பட் இப்ப எனக்கு 2வது குழந்தைக்காக தான் ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொல்லி ப்ராடக்ட் வாங்கிட்டு போனாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா தெரியாத ரிசல்ட், தெரிஞ்சது நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க.
12 ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்து குழந்தை கிடைச்சது. இதே என்னுடைய சூலூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல ராவத்தூர்ல கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லாம இருந்தாங்க ஒரு தம்பதி. அப்பதான் சின்ன வயசு தான். ஒரு 27 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க பர்சனலா செக்ஷுவல் லைஃப் ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுனது. 3 மந்த் வாங்கி யூஸ் பண்ணாங்க. டக்குன்னு குழந்தை கிடைச்சிருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பக்கத்துல இருக்கனால நானும் போயிருந்தேன். இந்த மாதிரி 1, 2ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு குழந்தைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அந்த குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் யாரு கொண்டு கொடுத்தோமோ, இப்ப இன்க்ளூடிங் என்ன அவங்க பார்க்கறாங்க அப்படின்னா, அதனுடைய மதிப்பு, வேல்யூ வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இது எவ்வளவு ஒரு விஷயம், ஆயிரங்காலத்து பயிர். எவ்வளவு 10 வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைஞ்சு குழந்தையே கிடைக்காம கடைசியில வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கல. என்ன ஆயிர போகுது? 10,000 ரூபாயில மாசம் என்ன ஆயிர போகுது? அப்படின்னு நினைச்சுதான் சாப்பிடுறாங்க. பட் ஆனா இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மேஜிக் என்ன அப்படின்னா, அவங்க உள்ள சாப்பிட ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட வச்சுட்டா உணர்வு ரீதியா சில மாற்றங்கள் கிடைக்கிறதுனால அவங்க தொடர்ந்து கன்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டே வர்றாங்க. இதே மாதிரி கேரளால கொடுத்த குழந்தைகள் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இடங்கள்ல ப்ராடக்ட் கொடுத்து குழந்தைகள் கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி நான் வந்து சோமனூர்ல ஒருத்தங்களுக்கு குழந்தைக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுல போய் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு ஒட்டுக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பாக்ஸ் வாங்கிட்டு போனாங்க. 5 ப்ராடக்ட் தான். ஒரு மேக்ஸிமம் 3ல இருந்து 4 மாசத்துக்கு வாங்கிட்டு போனாங்க. சாப்பிடுங்க பார்க்கலான்னு சொன்னதுதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலே கிடையாது. அவங்கள அறிமுகப்படுத்தினவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட் அவங்களுடைய மாமா பையனுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும் இந்த ப்ராடக்ட் பண்றது தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா எதாச்சியா நான் ஒரு துணிக்கடையில அவங்கள பார்த்து பேசி பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் சாப்பிட்டு வந்து குழந்தை கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க சதா. நாங்க எங்களுக்கு இப்ப ரொம்ப நாளா தெரிஞ்சிருந்தோம். உங்களை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ ஞாபகம் வந்துதான் உங்களை கூப்பிட்டு ப்ராடக்ட் வாங்கினது. எப்போ போன வருஷம் வாங்கினது ப்ராடக்ட். பட் 3 மாசம் முன்னால மீட் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்து 2, 3 மாசம் ஆச்சுன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே அந்த சந்தோஷம், அந்த அளவில்லாத ஒரு ஒரு பிளெஸிங் தான். இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு 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 என்னாச்சு அப்படின்னா, எவ்வளவு நம்ம பிசினஸ்ல வளர்ந்து போனாலும் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட இன்னைக்கு அது பொறுப்புணர்வு என்னன்னா, அந்த ஒவ்வொரு நாளும் வந்து கரிசனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இந்த குழந்தை இல்லாதவங்க கூப்பிட்டாங்கன்னா, அக்கறையா போய் பார்த்து பேசுறது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, கரெக்டா அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறது, எஜுகேட் பண்றது. ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எனக்கு லைஃப்ல வந்து ஒரு சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த அந்த சந்தோஷத்தை வந்து இங்க அளவிட முடியாத அளவுக்கான ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் தான். ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் இதை யூனிக்கா கிரியேட் பண்ணி உலகத்திலேயே ஒரு யூனிக்கா டிவைன் ப்ராடக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சவருக்கு தான் தெரியும் இதோட சயின்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். என்னுடைய லைஃபும் மாத்தின ப்ராடக்ட் தான். நான் ஒரு ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம, என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறது மட்டும் இல்லாம, அதுக்கு பின்னாடி ஒரு பிளெஸிங் கிடைச்ச விஷயம் இந்த ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது நம்ம மார்க்கெட்ல எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அறம் தாண்டி ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஒரு பொருளாகட்டும், ஒரு உணவாகட்டும், எதா இருந்தாலும் அவங்களுக்கு அது நல்லது பண்ணி அதுல இருந்து ₹1 வரக்கூடிய வருமானமா இருக்கணும். அப்ப எங்களுக்கு இதுல கிடைச்சது எல்லாமே நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு கேரண்டி பேக்கேஜ் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு சொல்லி ப்ரமோட் பண்றோம் அப்படின்னா, பழனிசாமி சார் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்க இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் புதுசா உள்ளுக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்களும் ரொம்ப உற்சாகமா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் பண்றத பார்க்கும் பொழுது எங்களுக்கு திருப்பியும் அந்த எனர்ஜி லெவல் கிடைச்சிட்டே இருக்கு. இவ்வளவு பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நாங்க 4 பேர் பண்ணா இன்னைக்கு 4000 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் எலிக்சியர் மிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய இந்த பதிவுகள் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பேசுறதுக்காக வந்தேன். அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரிசல்ட்ஸை வந்து நாங்க ஷேர் பண்றோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நிஷா மேமுக்கும், பழனிசாமி சார் அண்ட் எலிக்சியர் மிக்ஸ் டீமுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். Pratham sir, one more testimony we need from you regarding financial freedom. Please, நீங்க more than 9 years மேல இருக்கீங்க இல்லையா? அவங்களோட financial freedத்தோட testimony importance. ஆமா, ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்றோம் பாத்தீங்களா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நிறைய பிசினஸ் பண்ணிருக்கிறோம், நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கிறோம், ப்ராடக்ட் பேஸ் பண்ணிருக்கிறோம். ஆனா அந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ல பண்ணும் பொழுது
ஒன்றும் பெருசா ரிசல்ட் இருக்காது. அந்த மார்க்கெட்டிங் பிளானுக்காக சில கம்பெனி ரன் ஆகும். அதுல ஓடி போய் நம்ம வந்து எதுலயுமே ஜெயிக்க முடியல. பட் ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். 2வது யார் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு ஃபேமிலியில கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட்டை எடுத்து பண்ணும் பொழுது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் முதல்ல கிடைச்சிருந்தா எப்பவோ நம்ம செட்டில் ஆயிருக்கலாமே அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பழனிசாமி சார் ஃபர்ஸ்ட் சொல்லி எனக்கு ஒரு பவுச் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு பார்த்த அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன். இது வேற லெவல் ப்ராடக்ட். இதுதானே மக்களுக்கு தேவை. இதை விட வேற என்ன அவங்களுக்கு தேவை இருக்குன்னு நினைச்சு சின்சியரா இறங்கி பிசினஸ் பண்றதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 ஆண்டுகள்ல. ஏன்னா நினைச்சு பாருங்க, மாசம் 15,000 ரூபாய்க்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட் நைட்டும் பகலும் மாறி மாறி வேலை பார்த்துட்டு இருந்த எனக்கு முதல் மாசம் 1,00,000 ரூபாய் அப்படின்னு பார்த்தது இந்த எலிக்சிர் மிஸ்ட் ப்ராடக்ட் தான். அதை இன்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது. எப்போதும் மறக்க மாட்டேன். அப்படி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இந்த 9 ஆண்டுகள்ல நமக்கு பைனரி மேட்சிங் கமிஷனுங்கிறத விட ரீட்டைலையும் கஸ்டமருக்கு கொடுத்த அந்த ரீபர்ச்சேஸ்ல கிடைச்ச இன்கம் 3 மடங்குன்னு சொல்லலாம். பைனரியில ஒரு 70, 80 லட்சம் சம்பாரிச்சிருந்தா கூட ரீட்டைல 2 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு சம்பாரிச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பினான்சியல் ஃப்ரீடத்தை என்னுடைய பொருளாதாரத்தை மாத்தி காமிச்ச இந்த ப்ராடக்ட். உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் அளவு கடந்த உண்மையில ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கஸ்டமர் பேஸ் கிட்டத்தட்ட 2000 கஸ்டமர் பேஸ் இருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு நிறைய ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப என்னாச்சுன்னா, இதுக்காக நான் பெருசா எங்கேயும் மெனக்கெடுறது இல்ல. பட் ஆனா அன்னைக்கு விதைச்சது கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டு நம்ம தேடி வந்து இன்னைக்கும் ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா இஸ் அ மிராக்கிள் ப்ராடக்ட் தான். இந்த பினான்சியல் ஃப்ரீடம் என்னோட லைஃப்ல மாத்துனது, நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு அழகான ஒரு லைஃபை மாத்துனது, 2வது பிளெஸ்ஸிங் மணியா உருவாக்கி கொடுத்தது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்கிறோம். அதனால அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கற்காலங்கள், இன்னைக்கு பொற்காலங்கள். அன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரம் மேட்ச் ஆனாலும் 3000 ரூபாய் தான் சீலிங். அதுல நாங்க இவ்வளவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தட்ஸ் இன்னைக்கு எலிக்சிர் மிக்ஸ்ல ஒரு நாளைக்கு அன்லிமிட்டெட் சீலிங் பிளான் இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப நினைச்சு பாருங்க இன்னைக்கு அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, நாங்க கரடுமுரடான பாதைகள் கடந்து வந்து இவ்வளவு பினான்ஸ்ல மேல ஏறி வந்தா கூட இன்னைக்கு இருக்கிற புதுசா பிசினஸ் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கு எலிக்சிர் மிக்ஸ் கொடுத்திருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும். அவ்வளவு அருமையான ஒரு கரடுமுரடான பாதையை பைபாஸ் ரோடா போட்டு கொடுத்திருக்காரு பழனிசாமி சார். உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்து பழனிசாமி சார் நிறைய சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. வந்த ஒரே மாசத்துல 1 lakh 2 lakhs 7 lakhs 3 lakhs எல்லாம் நிறைய பேர் இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காரணம் இஸ் பிளானிங். ரொம்ப அருமையான ஒரு பிளான் தான். அதனாலதான் நாங்களும் திருப்பி புதுசா இறங்கி ஃப்ரெஷ்ஷா இறங்கி மார்க்கெட்ல ஓடுறதுக்கு இன்னைக்கு நாங்களும் திருப்பி ரெடி ஆயிட்டோம். அன்னைக்கு 2 கோடினா இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 27 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்திருக்காரு பழனிசாமி சார். அதை உங்களோட சேர்ந்து நானும் புதுசா அச்சீவ் பண்றதுக்காக தயாராயிட்டேன் அப்படிங்கிற இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சதாசிவம் சார். தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக். சோ உண்மையிலேயே வந்து இன்னைக்கு மீட்டிங்கோட மிகப்பெரிய உற்சாகமான ஒரு டெஸ்டிமோனியை நீங்க கொடுத்திருக்கீங்க ரிகார்டிங் பினான்சியல். சோ எப்படி பார்த்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 12 மணி நேரம் மாசத்துக்கு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நாளும் 15,000 ரூபாய் வாங்கின காலத்திலேயே நீங்க அசால்ட்டா வந்து 1 lakh, அதாவது இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10 இயர்ஸ்ல தோராயமா ஒரு வருஷத்துல 20 lakh ஆவரேஜா நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். இதை விட நீங்க அதிகமா ஆக்சுவலி ஏர்ன் பண்ணிருக்கீங்க. அது உங்களோட டேலண்ட். உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போ வந்திருக்க நிறைய லீடர்ஸ் நிறைய செக்டார்ஸ்ல நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ரெப்புடேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து விட்டுட்டு போதும்டா அப்படின்னு நெட்வொர்க்கிங்க ஒதுக்கி போட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு அற்புதமான டைமண்ட்ஸ், மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டு இருந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இப்போ பேச காத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட டைமண்ட்ஸுக்கு நீங்க ஒரு அற்புதமான ஒரு என்கரேஜ்மெண்டான ஒரு டெஸ்டிமோனியை கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் டெஸ்டிமோனி சார். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் டைமண்ட் லீடர் சேலத்துல இருந்து ரவி சார், வெல்கம். தேங்க்யூ சதாசிவம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரவி, சேலத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து
இந்த பிசினஸ் இப்போ எடுத்ததுக்கான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான காரணம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன்ல இருந்து நான் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 1 இயரா வந்து வீட்லயே இருக்கேன். எந்தவித மூமெண்ட்ஸும் பெரிய மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம எந்த பிசினஸும் பண்ண முடியாம இருந்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரம், ரொம்ப ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல வந்து நான் இருந்துட்டு இருக்கும்போது திரு சண்முக சுந்தரம் சார் எடப்பாடியில இருந்து அவர் வந்து எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சொன்னாரு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ்ல ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். பல வருஷம் நெட்வொர்க்கர் நான் என்னுடைய ஓன் கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். இது எல்லாம் ஒரு முடிஞ்சு போயிட்டு இவ்வளவுதான், இனிமே நெட்வொர்க் வாழ்க்கையே நமக்கு கிடையாது, வேண்டாம் அப்படின்னு நினைச்ச போது இந்த விஷயத்த சொன்னது எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்பார்க் பட்டது. அடுத்த நாளே வந்து நிஷா மேடம் அவர்கள் வந்து எங்கிட்ட பேசினாங்க. இந்த நிஷா மேடம் பேசின ஒரு 10 நிமிஷம் வந்து நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. காரணம் என்னன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இத்தனை வேலையை செய்யுது, ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு கம்பெனி நடக்குது, ஒரே ஒரு சிம்பிள் பைனரியை வச்சு 13 வருஷமா வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை வந்து எனக்கு கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வீட்டில தான் இருக்கேன், இன்னும் நான் வந்து வெளியே போகல. ஆனா ஒரு நல்ல நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அதுல கிடைக்கக்கூடிய கம் கஸ்டமருக்கு நான் கொடுத்து, அந்த பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் பார்த்தா உண்மையிலே என்னால நம்ப முடியல. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் தான், அதுல இல்ல குறை சொல்ல முடியாது. பட் அவங்க கிட்ட நான் ரிசல்ட் கேட்கறதே 1 மாசம் கழிச்சு தான் கேட்பேன். 1 மாசம் கழிச்சு தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். 1 மாசம் கழிச்சு தான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வாலண்டரியா 5 டே, 5th டே, 6th டே அந்த பேஷண்ட் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க என்கிட்ட. சார், கடவுள் சார் நீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குமா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் சொல்றேன். கள்ளக்குறிச்சி பக்கம் அவங்க ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க. அவங்கள அழைச்சு இதுல பேச வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் முடியட்டும். அவங்களுக்கு டயபிட்டிஸ், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். காலில் வந்து மரத்து போயிடும். சமையல் கலைஞர் அவரு, விவசாயி. கால்லாம் வந்து நின்னாலே மரத்து போயிடும். ஒரு 20 நிமிஷம் கூட நிக்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு பேஷண்ட் என்கிட்ட நான் இது கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன். ஒரு சின்ன அளவுல வலி எல்லாம் இருக்கும், சின்ன சேஞ்சஸ் எல்லாம், பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் வலி எல்லாம் இருக்கும் சார், பார்த்து சாப்பிடுங்க, கண்டினியூவா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இவர் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் ஃபோன் பண்ணாரோன்னு நினைச்சு நான் ஃபோன் எடுத்தேன். 5th டே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் தான் சொன்னாரு. சார், என்னால வந்து இந்த வலியை தாங்க முடியல சார், இடுப்பெல்லாம் பயங்கர வலி சார், ஒண்ணுமே பண்ண முடியல சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு சொன்னேன். சார், வலி இல்லாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. கண்டிப்பா இந்த வலியை நீங்க கொஞ்சம் தாங்கிக்கோங்க. இதை தாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் அப்புறம் வேற வழி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கொஞ்சம் சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா சொல்றாரு, சார், 20 வருஷமா இருந்த எனக்கு ஒரு பிரச்சனை, என்னுடைய கால் மரத்து போறது, 20 நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாது ஒரு இடத்துல. இப்போ 1 மணி நேரம் அப்படின்னாலும் நான் நின்று அந்த சமையல் செஞ்சு பிரியாணி எல்லாம் செஞ்சு என்னுடைய தொழிலை வந்து நான் பாக்குறேன், அற்புதமா பாக்குறேன். உண்மையிலேயே நீங்க தான் எனக்கு கடவுள் சார் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரியலி என்னுடைய அந்த எனக்கு முடியல, என்னால வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் புது உற்சாகம் எனக்கே வந்துருச்சுங்க. ஸோ எக்ஸலன்ட் ப்ராடக்ட், எக்ஸலன்ட் பிளான், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் முன்ன பேசின மிஸ்டர் சதாசிவம் சார் அவர் சொல்லும்போது பார்த்தா உண்மையிலே இன்னும் பெரிய உற்சாகத்தை எனக்கே கொடுக்குது. ஸோ தட் எக்ஸலண்ட் ஒரு ஒரு ஃபியூச்சரை வந்து இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதுல கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த வித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ வெரி மச். இன்னும் நிறைய டெஸ்டிமோனிஸோட வரும் காலங்களில் நான் வரேன், என்னுடைய பேஷன்ஸை பேச வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சேலம் ரவி சார். உண்மையிலேயே வந்து ரியலி ஐ எம் தேங்க்யூ. ஏன்னா சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 முறை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பர்சன். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா என்ன மாதிரி ஒரு மறுபிறவி கொடுத்த ஒரு இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மானே சொல்லணும் இந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான ஒரு மனிதர். நிறைய ப்ராடக்ட் நாலேஜை பொறுத்த வரையும், ஏன்னா இந்த ஃபீல்டுல மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல, இன்னும் சொன்னா 15-20 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் த ப்ராடக்ட், ரிகார்டிங் த ஹியூமன் பாடி அண்ட் சயின்ஸ். அவ்வளோ ஒரு நாலேஜ், அவ்வளோ ஒரு தெளிவு,
இப்படியெல்லாம் இருந்த ஒரு சகாப்தமான ஒரு மனிதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரா ரொம்ப கஷ்டம். அவங்களோட செல்ஃப் ஹெல்த்தே அதே நேரத்துல ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்திலையும். சோ ஒரு உண்மைய வந்து உணர்ந்தாங்க. என்ன அப்டின்னா, லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்டிங்கிறத உணர்ந்த தருணம் வந்து அவங்க ஒரு பேஷண்ட்டா இருந்து, அது குடும்பத்தார்கள் வந்து எதிர்கொண்ட பொழுது அவங்க லைஃபோட இம்பார்ட்டன்ட் உணர்ந்த தருணங்கள். ஒரு நெட்வொர்க்கரா அ ஒரு ஒரு பெரிய ஒரு நெறைய விஷயங்கள்ல வந்து நெறைய பார்த்துட்டு வந்த ஒரு மனிதர், ரீசென்ட்டா எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்கும் பொழுது, இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுத்திருக்கு. இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சார் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 2 வாட்டி பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய ப்ராடக்ட்ட எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருந்தும், தான் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படின்னு அட்லீஸ்ட் டேஸ்ட்டாவது தான் பார்க்கணும். ஏன்னா, வலி குடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். டிடாக்சிஃபிகேஷன் பண்ணும்போது. அப்படி தெரிஞ்சும் துணிச்சலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே அவங்க எடுத்தாங்க. உண்மையிலே அதுக்கு நான் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தேங்க் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ராடக்ட் மேல இருக்க அவ்ளோ ஒரு நம்பிக்கை. தன்னோட உயிர வந்து ரிஸ்க் எடுத்து பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி திங். அத ஏன்னா மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி "நீ சாப்பிட்டியான்னு?" ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்பாங்க. சில மனுஷங்களுக்கு தான் வந்து நம்ம சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னாவது நம்ம சொல்லணுங்கிற அந்த ஒரு ஒரு பேசிக் ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த ஒரு நெட்வொர்க் லீடரா தன்னுடைய உடம்பு இப்படி இருந்தும் அது வந்து செயல்படுத்தி காட்டின ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லீடர். அத சாப்பிட்டு அவங்களுக்கு கிடைச்ச டெஸ்டிமோனிக்கு எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அண்ட் நெறைய டீம்ஸ்க்கு இப்ப குடுத்து மோர் தென் ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லயே பார்த்தீங்கன்னா, அ அவங்களால முடிஞ்ச ஒரு 10 லீடர்ஸ வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹி இஸ் ரெடி ஃபார் தட். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மூலியமா கண்டிப்பா 2 பேர் கிடைக்கும். நீங்க உங்களோட நெட்வொர்க் லைஃப்ல என்னென்ன நேம்ஸ் எல்லாம் வந்து எப்படி போணுச்சோ, அது எல்லாமே நல்ல விதமான ஒரு ரெப்புடேஷனாவும், ஒரு பிளஸ்ட் மணியாகவும், உங்க மூலியமா பல லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள போலவே ஒரு டைமண்ட் லீடர்ஸா இங்க கிரியேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட, இந்த டெஸ்டிமோனிய குடுத்த ரவி சாருக்கு தேங்க் யூ சோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம டைமண்ட் சார கொண்டு வந்த டைமண்ட் சார் எடப்பாடி சார் சண்முகம். வெல்கம் சார். சண்முகம் ஹலோ சார் மேடம் மேடம் வணக்கம் மேடம். வெல்கம் சார். வெல்கம். மேடம் நான் பேசுறது கேட்குங்க மேடம்? கிளியரா இருக்கேன் மேடம்? ஆடிபிள் சார், ஆடிபிள். கோ ஓகே அஹெட் சார். மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சார் அபுதாகிர் சார் அவர்களுக்கும், நம்மளை இன்னைக்கு வரைக்கும் எங்களை வந்து அணியை வழிநடத்தி கொண்டிருக்கிற நிஷா மேடம் அவர்களுக்கும் மற்றும் பழனிசாமி அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் சாலமன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய அணியின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அபுதாகிர் சார் சொன்னாரு. நான் மீட்டிங் மட்டும் கேட்டுருப்பேங்க. அது ஒண்ணும் ஜாயின் பண்ற மாரி. ஏன்னா நெறைய ப்ராடக்ட் பண்ணி ஒரு மாரி வெக்ஸ் ஆன டைம்னால, அது ஏதோ சொல்றாருன்னு கூட அவர் விட்டு கேட்டுருப்பேன். அப்புறம் மீட்டிங்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு அத பார்த்தீங்கன்னா, டாக்டர் சாலமன் சார் பேசுறது, நிஷா மேடம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி, அப்போ கன்டினியூவா மீட்டிங் கேட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லி எங்க ஃபேமிலில இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி நிஷா மேடம் நம்பர் குடுத்து கான்டாக்ட் பண்ண குடுத்தேங்க. குடுத்தாங்க. ஒரே மாசத்துல ரிசல்ட்டு. திரும்ப அவங்களே 21,000க்கு முன்னாடி 21 ரூபீஸ் பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் போட்டாங்க. இது அப்படியே போனோனே எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வந்துச்சுங்க. அப்புறம் திரும்ப ஒரு சில பேருக்குலாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே வாங்கிட்டு திரும்ப வேண்டான்னு சொல்லல. திரும்ப திரும்ப எகைன் என்ன ஒரு மறுபடியும் குடுங்க. அடுத்த மாசம் குடுங்கன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்திங்க. அதே மாரி தான் நான் வந்து அதுக்கப்புறம் தான் முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் ரவி சார், சேலம் ரவி சார் இதுக்கு முன்னாடி பேசினாருங்களே அவரு, மற்ற இங்க லோக்கல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் பேசினேன். பேசினவங்கள அவங்களும் அப்சர்வ் பண்ணதுல ப்ராடக்ட் ரிசல்ட் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. ஆனா நான் மட்டும் ரொம்ப லேட்டா தான் சாப்பிட்டேன். ஏன்னா அது இடையில பெயினா இருக்குன்னு சொன்னது பயந்துட்டே இருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 மந்த்தா தான் சாப்பிடுறேங்க. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கால்ல கீழ லெக்ல அந்த 2 கால்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முட்டியில கீழ ஒரு மாரி அலர்ஜி மாரி இருக்கும். அது ரொம்ப நாள் இருந்துச்சுங்க. அது ஒண்ணு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லங்ஸ் கொஞ்சம் பிரச்சனை மாரி இருக்கும். அந்த மேடம் கூட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கும், இப்ப பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிஷா மேடம் சொல்லுவாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அதாவது பிரெயினுக்கு போற நரம்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட. ரிப்போர்ட் காப்பி இருக்குது. பட் இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு சரி பெயினா இருக்கனால கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு நான் ஒரு 2 மாசமா சாப்பிடுறேங்க. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோனே எனக்கு அடுத்தது வந்து பார்த்தா, அந்த பிரெயினுக்கு போற நரம்பு பிரச்சனைதாங்க. அது ஃபர்ஸ்ட் அடுத்தோனே ஹெட்டேக் வந்துச்சு. அதே மாரி கண்ணு பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் கண்ணெல்லாம் சிவந்து நார்மலாச்சு. ஒவ்வொரு உறுப்பா அப்படியே சரியாச்சுங்க. இப்ப எனக்கு அது எந்த கால்ல வந்து இருந்துச்சோ, அந்த கால் வந்து
அலர்ஜி இங்கே இருந்து எனக்கு சொன்னால் யார் ஃபோட்டோ பிடிச்சி கூட காட்டுறாங்க, யாரும் சொல்ல முடியாது. அடையாளமே இல்லை. ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக வந்துருச்சு. 2 மாதம் தான். அதிகபட்சம் ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்துருச்சு. அதனால் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் இந்த மீட்டிங் கேட்டுக்கிற அவ்வளோ சகோதர சகோதரிகள் யாராவது சொல்கிறேங்க, ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் 0% சைடு எஃபெக்ட், 0% கெமிக்கல். இது 2 விஷயம். 2வது ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் யாருக்கு கொண்டு கொடுத்துட்டாலும், திரும்ப வந்து உங்களுக்கு ஆப்போசிட் எதிரியா இருந்தாலும் அவங்க திரும்ப உங்கள வந்து ப்ராடக்ட் வந்து உங்கள தேடி வந்து கேட்பாங்க. அந்த நம்பிக்கையோட இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வேல அவங்கள சாப்பிட வைக்கிறது மட்டும் ஒரு டைம் மட்டும். அது மட்டும் தான் நம்மள ஒர்க்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்குவாங்க. திரும்ப எனக்கெல்லாம் இன்னைக்கு தெலுங்கானால இருந்தா கூட ஃபோன் வந்துச்சு. ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் குடுத்தங்க. அந்த பொண்ணு வந்து ரேஷஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. குடுத்தோங்க. நிஷா மேடம் பேசுனாங்க. அந்த பொண்ணுக்கு சரியாச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு இப்படியே போயிட்டு இப்ப தெலுங்கானா, வெள்ளூர் இங்கருந்து எனக்கு ஃபோன் வருது. எனக்கு லாங்குவேஜ் கூட தெரியாது. அன்னைக்கு நிஷா மேடம் தான் என்கிட்ட பேசுனாங்க. அது மாரி வந்துங்க ப்ராடக்ட்ட அது இழுத்துட்டு போகுங்க. நீங்க பிரேக் இல்லாம கன்டினியூவா மீட்டிங் ரெகுலரா வந்துகிட்டு, ப்ராடக்ட்ட மட்டும் நீங்களும் கன்சியூம் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் நீங்க பேசுங்க. ரொம்பலாம் நீங்க ஒண்ணும் பேச வேண்டியதில்ல. ஒருத்தர் ஒரு டைம் சாப்பிட வச்சுட்டீங்களா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு இதுல வந்து ரவி சார் சொன்ன மாரி இப்ப அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றதெல்லாம் இப்ப நாங்கலாம் அனுபவிக்கிறோம். ஒரு 2, 3 மாசமா ரொம்ப நான் எம்ப்ளாயி தாங்க. இருந்தாலும் எம்ப்ளாயியா இருந்தாலும் பெருசா அதெல்லாம் இன்னும் நம்ம பண்ணிற முடியாது. அதனால இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு ஒரு சில அச்சீவ்மெண்ட், ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குதுன்னா, ஒரு 4 மாசம் தான். மே மாசம் ஜாயின் பண்ணேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாசம் தான். இப்பயே எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஓரளவுக்கு ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு இன்கம் வருதுங்க. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 13 சார் சொல்லுவாரு 18 மாசம் முடிச்சீங்கன்னா இத்தனை குரோர் வரும்பாங்க. பட் நாங்க ஒரு 5 மாசம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதனால நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2, 3வது மாசம் கிராஸ் பண்ணும்போதே நீங்க இதுல இந்த பொருளாதார அ அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்கிற நம்பிக்கை வந்து 2வது, 3வது மாசம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால கண்டிப்பா தொடர்ச்சியா செய்யுங்க. ஏன்னா நான்லாம் வந்து எல்லா வகையிலும் இதுல வந்து அனுபவிச்சிருக்கேன். ப்ராடக்ட் ரிசல்ட்டு நான் இண்டிவிஜுவலா நான் சாப்பிட்டேன். எனக்கு இன்னைக்கு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னால வந்து கால் வலிங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கும். டயாபெட்டிஸு, லங்ஸ் பிரச்சனை, கால்ல வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு. இப்ப அந்த கால்ல வந்து நான் வண்டியில போம்போது பார்த்தீங்கன்னா, கால ஒரு மாரி மறைச்ச மாரி தான் போயிட்டு போவேன். எனக்கு அந்த இடம் எங்கன்னு தெரியாது. இப்ப நானே தானா கூட தெரியாது. எனக்கு சொல்ல முடியாது. அந்த மாரி மாறிடுச்சுங்க. ப்ராடக்ட் ரிசல்ட் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரிஜினலா இருக்குங்க. அத பத்தி நீங்க ரிசல்ட்ட பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் வந்து மீட்டிங்க்கு ரெகுலரா வந்துகிட்டு, அத மீட்டிங்ல நம்ம சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணி, நம்ம கன்டினியூவா நீங்க ஒர்க் பண்ணுங்கிறத கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த நிஷா மேடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆ, எடப்பாடி சார் ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி உங்களை பத்தி சொல்லணும்னா உங்களை ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இந்த இடத்துல சொல்லலாம். ப்ராடக்ட் ரீதியா நீங்க நெத்தியடி அழகா சொல்லிட்டீங்க. சோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் நான் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. இந்த லீடரை பத்தி சொல்லணும் அப்படின்னா உழைப்பால உயர்ந்த நபர்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றாரு, மீட்டிங்க பாக்குறாரு, நிறைய விஷயங்கள் கத்துட்டாரு. வித்தின் மந்த் ஆர் 2 மாசத்துலக்குள்ளேயே கத்துட்டு ஒரு 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 கிளைண்ட் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். உழைப்பால உயர்றது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப இருக்க லீடர்ஸ்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்முகம் சார், எடப்பாடி தான். ₹1 கூட பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. 100% உழைப்பு. டே அண்ட் நைட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, லேர்ன் பண்ணாங்க, அப்புறம் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சண்முகம் சார் ஃப்ரம் எடப்பாடி. வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டா யூ வில் பி ராக் இன் எலிக்சர் மிக்ஸ். அண்ட் நிறைய நிறைய டெஸ்டிமோனிஸ் அவங்களுடைய டீம்ல இருந்து வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் டெஸ்டிமோனி டுடே சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். சிவகுமார் சார், சாதனா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் ஈரோடு. வெல்கம் சார். எஸ், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். am I audible to everyone? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? கிளியர் சார். எஸ் மேம். ஆக்சுவலி நான் இந்த மிஸ்டர் உலகநாதன் இருக்காருங்களா, மிஸ்டர் கும்பகோணத்திட்ட இருந்தேங்க. அவரு தான் எனக்கு நம்ம எலிக்சர் மிக்ஸ் பற்றி அறிமுகப்படுத்திச்சாரு மேம். இப்போ லாஸ்ட் வீக் தான் நான் வாங்கி நான் ஒரு மேடத்தை கொடுத்துருக்காங்க, சிசி டெய்லர் இன் ஈரோடு. அவங்களுக்கு கொடுத்து ஆக்சுவலி அவங்க எதுக்காக என்கிட்ட கேட்டுருந்தாங்கன்னா, ஏற்கனவே நான் நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப தூக்கம் வரதில்லைங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேங்க. கொடுத்த உடனே அந்த மேடம் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, சார் என்னுடைய உடம்பு தூக்கத்துக்காக ஏங்குது சார், நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வித்தின் ஒரு 4 டேஸ்க்குள்ள அவங்க எனக்கு சொன்ன ஒரு இதுன்னா ஒயிட் டிசார்ஜ் இருக்கும், அந்த லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அவங்களுக்கு.
எனக்கு மிகப்பெரிய மிராக்கிளா இருக்கு சார். எனக்கு வித்தின் 4 டேஸ்க்குள்ள எனக்கு அந்த ப்ராப்ளம் டோட்டலா ரெக்கவரி ஆயிருச்சு. அண்ட் வந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, யூரின் நல்லா போகுது சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொன்னாங்க. இன்னைக்கு மதியம் கூட அவங்ககிட்ட பேசினேன். நல்லா தூக்கம் அருமையா வருது சார். ஏன்னா அந்த மேடம் எனக்கு நான் தூக்கம் வரல சார், தூக்கம் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மைண்ட் டிப்ரெஷன் இருக்கனால எனக்கு சரியா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு மதியம் கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. எனக்கு தூக்கம் வரதே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் சார். இதுக்காக நான் ரொம்ப நாள் போராடிட்டேன். அப்புறம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வெளியில சொல்ல முடியாத ப்ராப்ளமா இருந்ததுனால அவங்களே தயங்கி தயங்கி என்கிட்ட சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க மேடம், நான் டாக்டர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியானாங்க. இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு சண்டே வந்து ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது புறையேறுதுங்க அவங்களுக்கு. இன்னைக்கு இன்னொருத்தருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் மேம். அநேகமாக நெக்ஸ்ட் வீக் அதோடைய ஃபீட்பேக் நான் கொடுக்குறேங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் சான்ஸ். தேங்க்யூ. சிவகுமார், டாக்டர் சிவகுமார் சார், எஸ் தேங்க்யூ. மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வீக்கே வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொடுத்து டெஸ்டிமோனி சொல்றது அப்படிங்கிறது அஸ் அ டாக்டரா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். டெஃபினட்டா வந்து யூ வில் கிவ் மோர் பெனிஃபிட் டு யுவர் பேஷண்ட்ஸ் டெஃபினட்டா. அண்ட் கண்டிப்பா இதன் பெஸ்ட் மணி நிறைய வந்து ஏர்ன் பண்றதுக்கும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இறைவனோட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சிவகுமார் டாக்டர் சார். தேங்க்யூ. வில்சன் சார். யா, தேங்க்யூ சார். வில்சன் சார். எஸ், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா, ஃபைன் சார். ஃபைன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து வேலூர்ல இருந்து வில்சன் கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வாய்ப்பை எனக்கு பழனிசாமி சார் கொடுத்தாரு. அவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி நிஷா மேடமும் அப்புறமா நம்ம சாலமன் சாரும் இவங்க கொடுக்குற இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். இவங்க 2 பேரும் இருக்கிறது இந்த பைனரி கான்செப்ட்ல நமக்கு லெஃப்ட் ரைட் நமக்கு இருக்காங்க. அதனால நான் இப்போ ஒரு முறை அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதோட கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நிஷா மேடமுக்கும் சாலமோன் சாருக்கும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக் நெட்வொர்க்கர், ப்ராடக்ட் பேஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிரிப்டோ பக்கம்லாம் போகல. ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் நான் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இருந்தது டிசம்பர் மாசம். இந்த செஸ்ட் பெயின் வந்து நான் வந்து ரொம்ப அப்படியே லைட்டா இருக்கும். வண்டி ஓட்ட முடியாது, வேகமா நடக்க முடியாது, மாடி படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது, மூச்சு வாங்கும், வலிக்கும். அதே போல நேரா படுக்க முடியாது, ரைட்ல படுக்க முடியாது, லெஃப்ட் சைடு படுத்தா கையை மடக்கி வச்சு படுத்தா கொஞ்சம் வலி குறையும். ஆனா தூக்கமே இல்லாம மிகவும் ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டி ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளூர்ல ஆடியோ ஆபீசர் ரோட்ல சபாபதி டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வந்து இசிஜி எக்கோ பார்த்துட்டு சொன்ன உடனே அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னாரு. 7 days அல்லது 10 days வரக்குள்ள நீங்க வந்து ஆஞ்சியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் தான் எலிக்சர் மிக்ஸ் பத்தி அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா ஃபுல் டைமா எனக்கு என்னவோ மைண்ட்ல 1008 கம்பெனி இருக்குது. எல்லா கம்பெனிலும் ஃபுட் சப்ளிமெண்ட் ஆர்ட் கேருக்குன்னே தனியாவே இருக்கு. ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து எலிக்சர் மிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு ஒரு பொறி தட்டுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் நான் வந்து இதை ரெகுலரா எடுத்தேன். ஏன்னா டாக்டர் வந்து 7 days 10 daysன்னு ஒரு டைம் சொல்றாரு. திடீர்னு நின்றுட்டா என்ன பண்றது ஆர்ட். அதனால என்ன பண்ணேன், 3 வேளையும் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் எலிக்சர் மிக்ஸை. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் டைம்ல திரும்ப அதே கண்டிஷன்ல எனக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அதே டாக்டர் கிட்ட போயிட்டு திரும்ப நான் வந்து ஒரு முறை 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப இசிஜி எக்கோ எடுத்து பார்க்கும்பொழுது அவரு கேட்ட கேள்வி எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அப்புறமா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சொன்னேன் நான், இந்த மாதிரி ப்ராடக்ட் சார், இதுதான் சார் நான் சாப்பிட்டேன். அப்புறம் அந்த ப்ராடக்ட் சும்மா அந்த பாக்ஸ் வரலாம் அவர்கிட்ட காமிச்சேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, நீங்க ஆல்ரெடி நல்லா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். 2 மாசம் தான், 3 பாக்ஸ் தான் நான் சாப்பிட்டது முழுசா. சரிங்களா? ஆனா இப்போ நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா?
அதனால நான் வந்து ஃபுல் டைமா இறங்கி எடுத்து இந்த பிசினஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, 2வது வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசிக் நெட்வொர்க்ன்றதுனால சாருக்கு தெரியும், மேடமுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து நிறைய ஏரியால தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு 13 வருஷம் ஆச்சு கம்பெனி, நாங்களாம் பெரிய லீடர் ஆச்சு, எங்களுக்கு ஏன் இது தெரியல அப்படின்னு. இது ஒரு கொஸ்டின். பிளானே சரியில்லை, அது ஒரு கொஸ்டின். சார் அடுத்து எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எனக்கு பவர் வேணும். ஏய் கம்பெனி நான் இப்பதான் உள்ள வந்திருக்கிறேன், பவர் கிடையாது. பவரை நம்ம கிரியேட் பண்ண முடியும் என்னால, நான் பவர் தருவேன். நம்ம டீமை தரலாம், பண்ணலாம் அப்படின் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின். நான் 100வது நானே எலிக்ஸர் மிக்ஸ் பண்றேன், நீங்களும் நான் ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதை பண்ணுங்க அப்படின் போது இப்போ நெட்வொர்க் லீடர்களை தேடியே போனது தவறுன்னு நான் வந்து முடிவு பண்ணேன். இப்போ வந்து இது நெட்வொர்க் லீடர்கிட்ட தான் போகணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றது மற்ற ப்ராடக்ட், மற்ற கம்பெனி. ஆனா எலிக்ஸர் மிக்ஸ் வந்து இதுக்கு வந்து அது தனி ரூட். ஏன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸை தேடி போகணும், டாக்டர்ஸும் தேட தேவையில்லை இதுல. குறிப்பா அடுத்தது எம்எல்எம் லீடருங்களை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு முறை தான் பேசுறோம், அது அவங்க கிட்ட 100 முறை பேச வைக்குது. சரிங்களா? அதனால நாம ஒரே ஒரு முறை ஒருத்தர்கிட்ட இந்த ப்ராடக்ட் கொடுத்து இதை கண்டினியூவா சாப்பிடணும், 3 மாசம் சாப்பிடணும், 4 மாசம் சாப்பிடணும், இது உடம்புல ஊறணும் அப்படின்னு மற்ற எல்லா சித்தாயினோன்னு ஆயுர்வேதிக்கு மற்ற கான்செப்ட்ல வர ப்ராடக்ட் எல்லாம் சொல்றோம்ல, அது போல இந்த ப்ராடக்ட 3 மாசம் சாப்பிடு, 6 மாசம் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அங்க 3 மாசம் சாப்பிடும்போது மற்ற ப்ராடக்ட் 2வது மாசம் நம்ம கொடுக்குறோம், போன் பண்றேன்னா போன் அவாய்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வாங்குறீங்க, இல்ல சார் காசு இல்லை இப்போ, நான் சொல்றேன் சார், நான் கூப்பிடுறேன் சார், நம்மளை அலக்கழிப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க அந்த நெட்வொர்க் லீடரை, மாதமா புது லீடருங்களா, புது ஆளுங்களா தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். யாரும் முழுசா இதுல ஏர்ன் பண்ற மாதிரி தெரியல நமக்கு மற்ற கான்செப்ட்ல. ஏன்னா இந்த ப்ராடக்ட் உண்மையா சொல்றேன், யாரெல்லாம் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும், யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் பத்தி என்கிட்ட மைனஸா பேசணும், அவங்க எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முறை வாங்கினவங்க திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள வாலண்டியரா கூப்பிட்டு கேட்கறாங்க, சார் ப்ராடக்ட் ஆயிடுச்சு சார், எனக்கு ப்ராடக்ட் வேணும் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழகம் முழுவதும். சரிங்களா? அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகமா பேச தேவையில்லை, ப்ராடக்ட் கொடுத்துட்டா போதும். ஒரே ஒரு முறை ஒரு நபரை பார்த்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற வேலையை மட்டும், அதாவது அறிமுகப்படுத்துற வேலையை மட்டும் செஞ்சா போதும். இந்த ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு வேலை இல்லை. அவங்கள ஜூம்ல உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா, நிசா மேடமும் பனித் சார் கொடுக்குற அந்த டெஸ்ட் மணில, நிசா மேடம் கொடுக்குற அந்த பிரசன்டேஷன்ல, அடுத்தது டாக்டர் சாலமன் சார் கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க 3 முறை ஒரு நபரை ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு 3 நாள் அவங்க வந்து இந்த ஜூம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து நம்மள அவங்க கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராடக்ட் அவங்க கூப்பிடுவாங்க. ப்ராடக்ட் தூக்கி நம்ம சுத்த தேவையில்ல. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இது கூட செய்யல ஒரு லீடரா இருந்து நான் அப்படின்னா, நான் இந்த உலகத்துல இருக்கிறதே வேஸ்ட் ஆயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து நமக்கு அப்படியே கண் முன்னாடியே இருக்குது. அழகா எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, இதுல வந்து நாம நினைக்கிறத விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பழனிசாமி சாருக்கு, அவர் குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, நெட்வொர்க் லீடர் என்ற முறையில வேலூர் மாவட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கே இந்த ஜூம் இதிலே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரி நிசா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வில்சன் சார். தேங்க்யூ. வில்சன் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, he is also one of the inspiration சொல்லலாம். ஏன்னா டீம் டெவலப்மெண்ட்காக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லீடர் வில்சன் சார். அண்ட் ரொம்ப அழகான ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட ஒன்லி ஒன்ஸ், அது லீடரா இருந்தாலும் சரி, இல்ல கன்சியூமர் ஆர் கஸ்டமர் யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வாட்டி அவங்க டேஸ்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அவங்க உணர்ந்துருவாங்க. இந்த ப்ராடக்ட் திரும்ப திரும்ப நம்மள வந்து சாப்பிட தூண்டும். அதே நேரத்துல இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செய்யாம விட்டா அது நல்லா இருக்காதுங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும். ஒரு லீடருக்கும் சரி, ஒரு கன்சியூமரா இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் மனுஷனை திரும்ப 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 திரும்பி பார்க்க வைக்குதோ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா
சக்சஸ்ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம். சோ அந்த வகையில எலிக்சர் மிக்ஸ பொறுத்தவரையும் 13 வருஷமாவும் அந்த ட்ரெண்டிங்ல அப்படியே கிராஜுவலா ஜொமாட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்குது பாத்தீங்க அப்படின்னா அது எலிக்சர் மிக்ஸ் ஒன்று தான். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க வில்சன் சார். தேங்க்யூ. அண்ட் டாக்டர் தேங்க்யூ யோகி, தேங்க்யூ. தேங்க்யூ வில்சன் சார். டாக்டர் யோகி சார் ஃப்ரம் சென்னை. ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங். வாய்ஸ் கிளியரா இருக்கா மேடம்? எஸ். ஓகே, நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும். இங்க சகோதரிகள் யாராவது இருந்தால் தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. இதை சாப்பிட்ட முதல் நாள் எனக்கு பயங்கரமான தலைவலி. ஆனா இதனாலதான் தலைவலிக்குதுன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா சொல்லி கொடுக்கும்போது இதே மாதிரி ஹாப்பி பெயின்லாம் இருக்கும்னு சொல்லலை. ரெண்டாவது நாள் பேக் பெயின்னா சிவியர் பேக் பெயின். நான் ஃபீல்ட் ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால வெளில போகும்போது வரும்போது பேக் பெயின் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலை பிடிச்சிடா பசங்களை விட்டு காலை கொஞ்சம் பிடிச்சிட்டு அந்த ட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னென்ன பண்ணாலும் வலி குறையவே இல்லை. ஆஹா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டாய்லெட் போகும்போது முக்கும் போதும் பயங்கரமா பெயின்ஃபுல்லா இருந்தது. பேக் சைட்ல ஒரு பெயின் இருந்தது. இது டிஃப்ரெண்டான பெயினா இருக்கு, இது எப்போதும் வர பேக் பெயின் இல்லையே அப்படின்ட்டு ஒரு யோசனை. ஏன்னா டூ வீலர் நிறைய ஓட்டும் போது வர பெயின் மாதிரி இல்லை. சரி, இது அப்பன்டிஸ் மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணது, இது கிட்னி ஸ்டோன் தான் அப்படின்ட்டு. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா மாடிப்படியில் ஏறி இறங்குற எக்ஸசைஸ், சிட்ரல்கா அப்படின்னு ஒரு சிரப் இருக்கு, அதே மாதிரிலாம் குடிச்சு கொஞ்சம் ஈஸியா அதை வெளில எடுக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டேன். அதாவது என்ன செஞ்சிருக்குன்னு, உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி இருக்கு. அதே மாதிரி இதையும் கிட்னி ஸ்டோன் இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாம இருந்திருக்கு, அதை வெளியில எடுத்திருக்கு. சிறுநீர் பாதை, அந்த கிட்னி ஸ்டோன் அந்த சிறுநீர் போற பாதைகள்லாம் சரி பண்ணும்போது அந்த கிட்னி ஸ்டோனையும் வெளில எடுத்திருக்கு. இது இன்ஸ்டன்டா நடந்தது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஏஜ் யார் கேட்டாலும் நான் 33 தான் சொல்லுவேன். இது கடந்த சில வருடங்களாவே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன தோணுச்சு அப்படின்னா, இனிமேல் 33 சொல்லக்கூடாதுப்பா, 23 தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னோட பார்ன் 1972, யார்கிட்டையும் ஏஜ் சொல்ல மாட்டேன், ஆனா இயர் சொல்றவங்களுக்காக 1972 பார்ன். ஆனா நம்ம மேரேஜ் லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 23 வயசுல எப்படி என்னோட செயல்பாடு இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு. ஒரு 45 நிமிடங்கள் தொடர்ந்து இயங்க முடியற அளவுக்கு இதோட, அதாவது நம்ம ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸை வந்து இது அவ்வளவு ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி அதோட ரிஜிட்னஸ், நம்ம ஆர்கன்ஸோட ரிஜிட்னஸ், எரெக்ஷனோட ரிஜிட்னஸ், ஜெனரலாகவே கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல ஃபுல்லா அதோட நம்ம ஆர்கன், மேல் ஆர்கனோட சைஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இதே மாதிரி பார்ட்னருக்கும் அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா கிடைச்சது. யாருக்கெல்லாம் வயதாகும் தன்மையை குறைத்து இளமையா இருக்கணும், என்றும் இளமையாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் கண்டிப்பா இந்த எலிக்சர் மிக்ஸ் தொடர்ந்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். யோகி சார் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் சிம்பிளாவும் புரியுற வகையில உங்களோட ஹாப்பினஸ நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ நிச்சயமா இந்த ஹாப்பினஸ் பல மடங்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு இறைவன் அருள் செய்யட்டும். நம்மளுடைய ப்ராடக்டோட மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெரி சிம்பிள். டாக்டர் யோகி சார் சொன்ன விஷயம்தான், சந்தோஷம். நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும்தான் அதனால நிலைச்சு நின்று அதை செய்ய முடியும். அந்த வகையில எலிக்சர் மிக்ஸர் தொட்ட, எலிக்சர் மிக்ஸர் சாப்பிட்ட, எலிக்சர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துணை லீடர்ஸும் இன்னைக்கு களத்துல வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாத்மா அவங்களுடைய பணியை செய்யறதுக்கு நம்பர் 1 அந்த ஹையஸ்ட் விஷயம் என்னன்னா ஹாப்பினஸ். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனை பேரோ காசை வச்சுட்டு, எத்தனை பேரோ அந்தஸ்தை வச்சுட்டு, எத்தனை பேரோ தேடல்ல இருக்காங்க, சந்தோஷம் எது சந்தோஷம் எதுன்னு. அந்த சந்தோஷத்தை மிகப்பெரிய லெவல்ல
நமக்கு அள்ளி வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்து மிகையாகாது இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் டெஸ்டிமோனி டாக்டர் யோகி சார். இன்னைக்கு நடந்த பிரசன்டேஷன்ல அத்தனை லீடர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ரியலி அ டைமண்ட்ஸ், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் ஜான் டேவிட் சார், வெல்கம். ஜான் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம், எல்லாரும் லீடருக்கும் வணக்கம். எஸ் மேடம், நான் ஒரு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கால்ல எல்லாம் புண்ணு நிறைய இருந்தது. ரொம்ப நல்லா சொரியாசிஸ் மாதிரி. அதனால நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, இது கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அது புண்ணு ரொம்ப பெருசாச்சு, எல்லாமே தண்ணியெல்லாம் ஒழுந்துட்டு இருக்க மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புண்ணெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஸாக மாறிட்டு இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க வந்து வெளியே டாக்ஸின் எல்லாம் வெளியேறுதுமா, டாக்ஸின் வந்து யூரின் மோஷன் இந்த மாதிரி வழியாக தான் வெளியேறும். பட் இப்போ புண்ணு இருக்கிறதுனால ஆல்ரெடி அந்த இடத்துல ஓப்பன் இருக்கனால அதுல எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மேடம். இப்போ நல்லா ஆயிட்டு இருக்கு மேடம். ஏற்கனவே மெட்டாலிசிஸ் ஒன் சைடு, இப்போ 2வது டைம் வாங்கிட்டாங்க மேடம். நல்லா இருக்கு. அவங்க மருமகள் எல்லாம் சொன்னாங்களாம், ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு பழைய மாதிரி வந்துருச்சு மாமா, அந்த ஜேஜஸ் எல்லாம். சென்னையில் வாங்குறவரும் மறுபடியும் 2வது அவங்க எனக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு தைராய்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கா மேடம். நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கு மேடம். இந்த ரெட்டிஸாக இருக்கிற புண்ணு கொஞ்சம் பெருசாகி தான் நல்லாவுதுன்னு சொன்னாங்க மேடம். பெருசாகிருக்கு. அது கொஞ்சம் பெருசாகுமான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லணும் மேடம், ப்ளீஸ். எஸ் 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 டேவிட் சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப ஆர்வமா நீங்க வந்து கொஞ்ச நாள்லயே வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சார், எலிக்சர் மிக்ஸர் கன்சியூம் பண்ணும்போது எந்த விஷயம் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ அந்த விஷயத்த மிகைப்படுத்தி தான் அது ஷ்ரிங்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. எப்படி வந்து தண்ணி வந்து ஸ்டாப் ஆனிச்சோ, புண்ணு வந்து தண்ணி ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் கலர் சேஞ்சஸ் ஆனிச்சோ, அந்த விஷயம் கொஞ்சம் பெருசாகி தான் ஷ்ரிங்க் ஆகும். ஏன்னா பாடி அப்படிதான். நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பாத்தீங்கன்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையதுதான். ஸோ ஸ்கின் அப்படிங்கும் போது மிகப்பெரிய ஆர்கன். இட் குட் டேக் டைம்னாலும் நம்மளுடைய ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் மத்த விஷயங்களை விட ரொம்ப ஃபாஸ்டாவே கொடுத்துட்டு இருக்கு. ஒன்றும் பயப்பட வேணாம் சார், சீக்கிரமாவே அது ஷ்ரிங்க் ஆயிடும். தேங்க்யூ ஜான் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எஸ் பள்ளி சார். மேடம் திலீப் வந்திருக்காரு மேடம். வந்திருக்காங்களா? சோ ஹாப்பி. திலீப் சார், எங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா சார்? என்ன பேர் சார்? திலீப் சார் ஃப்ரம் கேரளா. எந்த நேம்ல வந்திருக்கீங்க சார்? பழனி சார். திலீப் சார். எஸ், கேலக்ஸி 2. ஓகே. திலீப் சார் ஃப்ரம் கேரளா. Very happy to see you at this time, sir. Dilip sir, co-host பண்ணிருக்கேன் sir. திலீப் sir, எந்த நேம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பழனி சார். ஒரு அற்புதமான ஒரு லீடர் ஃப்ரம் கேரளா. கிட்டத்தட்ட ஒரு 4-5 years ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய லீடர். நிறைய எண்ணற்ற வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனிஸ் அவங்க கிட்ட இருக்கு. பள்ளி சார் கொஞ்சம் கால் பண்ணியாவது நேம் கேளுங்க சார். ஓகே, at the meanwhile time, Raja sir from Trichy. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். கிட்டத்தட்ட 114 பேர் இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 years முன்னாடி என்னோட கையில கிடைச்சிச்சு. நான் ஒரு நிறுவனத்துல ரொம்ப டாப் வைஸ்ல இருந்ததுனால பண்ண முடியாத சூழல்ல இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 monthக்குள்ள ஒரு 50 பேருக்கு இந்த எலிக்சர் மிக்ஸை வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். கொடுத்த இடத்துல எல்லா இடத்துலையும் நல்ல ரிசல்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்ற வார்த்தைகள், நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்னுடைய ஃப்ரெண்டுல உள்ள இருக்காங்க. ஒரு நபரும் ஒரு நபர்களுக்கு ஒரு ஆண் மகனுக்கும் இது அவசியம் தேவை. ஒரு மனிதனுக்கும் இந்த பொருள் அவசியம் தேவை. வெளியில போய் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் எடுக்கிறதும், செண்டு விரல் எடுக்கிறதும், கர்ப்பப்பை எடுக்கிறதும், கிட்னி எடுக்கிறதும், எவ்வளவு உறுப்புகளை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப இன்னைக்கு அது அவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு.
இன்னைக்கு திருச்சியில மட்டும் 24 ஹாஸ்பிட்டல் இருக்கு, குழந்தை கருத்தரிப்பு மையம். இந்த வந்திருக்கக்கூடிய அனைவரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணி, மற்றவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணி, ஒரு 4 குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹேண்ட்ஸம் சேகர் சார் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜாயின் பண்ண டேட்ல இருந்து இப்ப ரொம்ப அற்புதமா நிறைய நபர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு ஹெல்பிங் மைண்டா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். வருமானங்கிறது செகண்ட். ராஜா சார், சாரி அன்மியூட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மியூட் ஓபன் பண்ணி பேசுங்க ராஜா சார். தேங்க்யூ மேடம். அதனால வந்திருக்கக்கூடிய அனைவரும் ரெகுலரா நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு சொல்றது ரொம்ப நல்லது. பூமிக்கு பாரமா இல்லாம 10 பேத்துக்கு சாரமா இருக்க வேண்டும், நிறைய பேத்துக்கு சொல்ல வேண்டும். நல்ல விஷயத்த என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம், அரசியலை பத்தியும் தேவையில்லாத பேச்சு நம்ம எதுவும் நடக்க போறது இல்லை. நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு இந்த ப்ரைடை கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, இன்னைக்கு இன்னும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்களுடைய காலத்துல எங்க அப்பாவுக்குலாம் 7 குழந்தைங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க, பல லட்சங்களை போய் இழக்கிறாங்க. அதற்கு நம்ம ப்ரைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அனைவரும் பயன்படுத்துங்க. புதிய நண்பர்கள் யாரு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களிடமே சேர்ந்து நிறுவனத்துல இணைந்து நிறைய நபருக்கு நல்லது பண்ணுங்க. நல்லது பண்ணும்போது நமக்கு புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். அனைவரும் ஜெயிப்போம், வெற்றி நிச்சயம். நிச்சயமா. தேங்க்யூ ராஜா சார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்றீங்க. அதாவது உடம்புகளை இருக்கக்கூடிய உறுப்புகளை சர்வசாதாரணமாக நீக்குவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு கர்ப்பப்பை, விரல், கால்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் மூலயமாக அவங்களுக்கு உண்மையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த நினைக்கும் போது உண்மையில மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் திஸ் பாயிண்ட் ராஜா சார் ஃப்ரம் திருச்சி. தேங்க்யூ. உங்களுடைய பணி சிறக்க மென்மேலும் நீங்க உயர நிச்சயமா இறைவன் அருள் செய்யட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திலீப் சார், ஆல்மோஸ்ட் நம்ம 9:30 ஆயிட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து திலீப் சார் வந்து இஸ் அ ஃபென்டாஸ்டிக் நெட்வொர்க் லீடர் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க திலீப் சார். நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க திலீப் சார். நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்திருக்கேன். வந்தும் பேச முடியாததுக்கான ரீசன் எனக்கு தெரியல. ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூஸா இல்ல என்னன்னு தெரியல சார். ஆஸ்க் டு அன்மியூட் கொடுத்திருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். திலீப் சார். ஓகே பள்ளி சார், அவங்களோட ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ண முடியல. பரவாயில்ல. ஓகே சார். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா திலீப் சார் சோ இந்த விஷயத்த கரெக்ட் பண்ணிட்டு உங்களோட டெஸ்டிமோனியை நாங்க ஆவலா நெக்ஸ்ட் வீக் சண்டே நிச்சயமா நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் திஸ் ஃபோரம் அண்ட் மை டியர் ரெஸ்பெக்டட் லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். ஸோ எலிக்சமிக்ஸ் ப்ராடக்டை பொறுத்தவரையும் எல்லளவும் வந்து துளியளவும் சரி, எல்லளவும் துளியளவும் சந்தேகம் தேவையில்லாத ஒரு அற்புதமான இறை அருள் பெற்ற ஒரு பாக்கியமாகவே ஒவ்வொரு லீடருமே பார்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இது ஒரு பிசினஸா மட்டும் இல்லாம ஒரு சர்வீஸா ஒரு ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க இப்பதான் பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட் மூலியமா தான் இந்த ஃபோரம்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உண்மையிலேயே வந்து யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் டு லேர்ன் அண்ட் ஹியர் அபவுட் திஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையறதுக்கு வாழ்த்துக்களை கூறி இதை சிறப்பா பண்ணிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான டைமண்ட் லீடர்ஸுக்கும் ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் எலெக்ஷன்ஸ் டு ஃப்ளை ஹை ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரோட நான் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆல்